ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற வீடியோ அப்பம். அப்பம் யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு நல்லா பிடிக்கும். அதே மாதிரி என் பிள்ளைகளுக்கும் அப்பம் பிடிக்குமென்றபடியாக நாங்கள் அடிக்கடி அப்பம் செய்கிறேன் நான். அப்பத்துக்கு நான் பச்சை அரிசியும் கலருக்காக கொஞ்சம் சிவப்பு பச்சை அரிசியும் ஒரு 4 மணித்தாளம் ஊற போட்டு முதல் தனியாக அரிசியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதுலேருந்து ஒரு 3 கரண்டி அப்படி எடுத்து ஒரு சட்டிக்குள்ளே போட்டு அதோட கொஞ்சம் தண்ணி விட்டு புக்க பதத்துக்கு காய்ச்சோணும். இப்படித்தான் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு அது அந்த சூட்டில் வச்சு கிளற அது கொஞ்சம் திக்காகி பேஸ்ட்டாக ஒரு புக்க மாதிரி புக்கேன்னு சொல்ல முடியாது, களி மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி எடுத்து ஆற வைக்க வேணும். அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட அந்த மிச்ச அரிசி இருக்குது தானே, அந்த அரிசியை எடுத்து கிரைண்டரில் போட்டு அதோட தேங்காய் பூ மற்றது அந்த தேங்காய் உடைச்சி வரும் இளநீ அதையும் கொஞ்சம் விட்டு பேர்ந்து நான் நேற்றே சோத்துக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுனான். அதில் இருந்து கொஞ்சம் சோறும் எடுத்து இதோடு போட்டு ஒரு கொஞ்சம் தண்ணியும் விட்டு நாங்கள் நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும். பேர்ந்து இது நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சா பிறகு அந்த நாங்கள் களி மாதிரி கிண்டி வச்சுருக்கிறோம் தானே, அது நல்லா ஆறி இருக்கும். அதையும் எடுத்து இதோடு போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். எடுத்த பிறகு நாங்கள் முதல் அரைச்ச தனி அரிசி இருக்குது தானே, இதையும் ரெண்டையும் ஒரு கோப்பைக்குள்ளே போட்டு கையால் நாங்கள் அது ரெண்டையும் கலந்து விடணும். ஏனென்றால் அந்த கயிறை வெதுப்புக்கு கொஞ்சம் ஈஸியாக புளிக்கும். இந்த பதத்துக்கு நாங்கள் கரைச்செடுக்கணும். இப்படி இருக்கணும், கொஞ்சம் தோசை பதத்துக்கு இருக்கணும். இதுக்கு நான் உப்போ சீனியோ ஒன்றும் சேர்க்கையில் தனியாக அந்த அரிசி தேங்காய் பூ அதிலெல்லாம் போட்டு குழைச்சதான். இதை ஒரு பிளாஸ்டிக் இதால் மூடி நான் அவனுக்கு வைக்க போகிறேன். நெஞ்சு குளிர் புளிக்காது. ஸோ அவனுக்கு வச்சா இப்போ நான் வியாழக்கிழமை இரவு அரைச்சி வச்சேன்னா இது வெள்ளிக்கிழமை விடிய இப்படி இருந்தது. ஆனால் நான் பின்னிருந்தான் சுட போகிறேன். அதனால் இதை திருப்பி நான் அவனுக்கு வச்சுட்டு வேலைக்கு போயிட்டேன். ஸோ இன்றைக்கி அதாவது வெள்ளிக்கிழமை இரவு சுடுறதுக்காக நான் முதல் பால், அதாவது பாலப்பம் எங்களை விட்டு பிடிக்கும், அதால் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து அதோட சீனி போட்டு கரைச்சி வச்சேன்னா நீங்கள் கொஞ்சம் திக்காக வேணுமெண்டா நான் காய்ச்சறது இல்லை. ஆனால் என்ன செய்யணும்னா கொஞ்சம் சோளமாக போடுறான். பேந்து எங்களோட அப்ப மாவை எடுத்து அதோட கொஞ்சம் உப்பு சீனி சீனி போட்டால் கொஞ்சம் நல்லா முறுமுறுப்பாக வரும். அதையும் போட்டு அதோட தேங்காய் பாலையும் விட்டு நல்லா கலக்க வேணும். கலக்கினா அது ஒரு என்ன சொல்கிறது, தோசை ஊற்றுற பதத்துக்கு வர வேணும். இப்போ நான் இப்படி காட்டுறேன் பாருங்கோ, இப்படி இருக்கணும். இப்படி இருந்த பிறகு நான் இதை எடுத்து வச்சுட்டு நான் மாசிச்சம்பல் செய்ய வைக்கிறேன். நான் அப்பத்துக்கு மாசிச்சம்பல் நல்லா பிடிக்கும். ஸோ மாசியை கொஞ்சம் எடுத்து உரலுக்க போட்டு இடிச்சிட்டு, என்னோட சின்ன வெங்காயம் இல்லை, அதால் நார்மல் வெங்காயத்தை போட்டு அதோட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸையும் போட்டு இடித்து உப்பையும் போட்டு இடித்த பிறகு கடைசியில் தேசிக்காய் புளி விட்டு கிளறினா எங்களோட சம்பல் ரெடி. நான் என்னட்ட எலக்ட்ரிக் அடுப்பு இருக்கிறபடியாக நான் இப்படி ஒரு கேஸ் அடுப்பை வச்சு தான் சுடுறேன் நான். ஸோ எங்களோட அப்ப சட்டிக்குள்ள அப்பத்தை ஊற்றி அப்படியே சுற்றி எடுத்தா அதுக்குள்ளே பாலை விட்டால் அப்பம் ரெடி. நாங்கள் முதல் பாலப்பம் தான் செஞ்சினாங்க. ஸோ பாலப்பத்துக்குள்ளே என் மகனுக்கு பிஸ்கட் போட்டால் பிடிக்கும். ஸோ அந்த பிஸ்கட்டை கொஞ்சம் தூளாக நுறுக்கி வச்சுருந்தேன்னா அதை அந்த பாலோடு சேர்த்து மூடி வச்சு கொஞ்சம் நல்லா முருகி மகன்கிட்ட கொடுத்தா. பிரிஸ்னன் பிஸ்கட் அப்பம் எப்படி இருக்குது? பிறகு முட்டை அப்பம். நான் அப்பத்தை தண்ணிட்டு முட்டையை அதுக்குள்ளே ஊற்றிட்டு நான் மிளகு சீரகத்தூள் அரைச்சி வச்சுருந்தேன்னா, ஸோ மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நான் ஒரு முள்ளுக்கரண்டி வச்சு அந்த மெல்லமாக கலக்கி விடுறேன். ஏன்டா சில நேரம் எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த முட்டை அப்படியே இதாக இருந்தால் பிடிக்காது. ஸோ அதால் கலக்கி விட்டால் அது கொஞ்சம் இதாக வரும். பிறகு பால் அப்பத்துக்குள்ளே மகன் பிஸ்தாஷ் அரைச்சி போட்டு தர சொல்லி கேட்டவர். ஸோ அதுவும் பிஸ்தாஷும் அரைச்சி கொடுத்து அவருக்கு கொடுத்தனா நான் அது அவர் எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஹலோ மிஸ்டர் கிருஷ்ணன், எப்படி இருக்குது பிஸ்தாஷ் அப்பம்? உனக்கு வேறு சொல்ல தெரியாதா? பிளாடி ஸ்வீட்டு விட்டா இல்லை. அடுத்தது தேங்காய் பாலுக்கு மைலோ, அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். தயவு செய்து பிளடி ஸ்வீட்டை விட்டுட்டு மைலோ அப்பத்துக்கு வேறு ஏதாவது சொல்கிறியா? பிரிஸ்டன், இன்றைக்கு எத்தனை வகையான அப்பம் சாப்பிட்டு நீங்கள்? முட்டை அப்பம், பால் அப்பம், மைலோ அப்பம், பிஸ்கட் அப்பம் அண்ட் பிஸ்தாஷ் அப்பம். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது?
Milo and pistachio. ஓகே, அப்போ நான் இனிமேல் பிஸ்கட் செய்யலை. And biscuit. இல்லை. ஓகே, அண்ட் இனி என்ன வேறு அப்பம் ட்ரை பண்ண உங்களுக்கு விருப்பம்? Lindt chocolate. ஓகே, அடுத்த முறை நாங்கள் லிண்ட் சாக்லேட் அப்பத்தோட வர்றோம். கமெண்ட் பண்ணுங்க, நீங்களும் ட்ரை பண்ணிட்டு. டேக் கேர், பை. Subscribe here, like பண்ணுங்க, follow பண்ணுங்க, please.